ரொம்ப நடிக்காத செல்லம்மா. ஏங்க உண்மையாலே ஃபீல் பண்ணி கூப்பிடுங்க. யார் உண்மையா ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணி நம்ம பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து விட்டான்னு வச்சுக்க, நான் சொன்னதுதான் நடக்கும். ஒழுங்கா சாதாரணமா கூப்பிடு, இல்லனா வாய முடி சும்மா நில்லு. சரிங்க. எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் டைவர்ஸ்ல பயமுறுத்திட்டு இருக்காரு. இத்தனை வயசுக்கு மேல டைவர்ஸ் பண்ணிட்டு இவர் என்ன பண்ண போறாரு? யார் இவரை கட்டிக்கிடுவா? நான் அங்க போய் இவரை கட்டிக்கிட்டு ஏதோ வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்கேன். என்னவோ டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ண போற மாதிரியே பேசிட்டு தெரியாது. சம்மந்தி மாப்பிள்ள, சம்மந்தி அம்மா. என்ன எதுக்குங்க வந்திருக்கீங்க? உங்களை தான் இந்த வீட்டு பக்கமே வராதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்குங்க வந்தீங்க? சம்மந்தி அம்மா கோவப்படாதீங்க, என் மகளை உங்க வீட்டுல விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். என்னது என் வீட்டுல விட்டுட்டு போலான்னு வந்தீங்களா? இவளுக்கு இருக்க திமிருக்கு இந்த வீடு சரிபட்டு வராது. உங்க வீட்டிலே நீங்களே வச்சுக்கிடுங்க. இங்கேருந்து போகும்போது என்னையும் என் பிள்ளைய என்ன மாதிரி பேசிட்டு போனேன். இப்ப எதுக்காக எந்த மூஞ்சி வச்சுட்டுங்க வந்து நிக்கா? இவ மூஞ்சில முழிக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. அங்கிருந்து கூட்டிட்டு போங்க. சம்மந்தி அம்மா. யாரும் என்னை அப்படி கூப்பிடாண்டான். கூப்பிட்டதெல்லாம் போதும். சில பேர் மூஞ்சில முழிக்க கூட எனக்கு இஷ்டம் கிடையாது. நீங்க பேசின பேச்சுக்கு என்கிட்ட பேசிய வேலையை வச்சுக்கிடாதுங்க. சம்மந்தி கோவப்படாதீங்க சம்மந்தி. என்ன இப்ப எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள யாரோ மாதிரி பேசுறீங்க? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மாப்பிள்ள. அப்படி அவங்க நினைக்கல மாமா. நினைச்சிருந்தா இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. நீங்க மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? கேட்க வேண்டியவங்க சும்மா தானே நிக்காங்க. சொல்லுமா எதுக்கு வாயை மூடிட்டு நிக்கா? போய் மாப்பிள்ள கிட்டே சம்மந்தி மாட்டே மன்னிப்பு கேளு. மாப்பிள்ள சம்மந்தி என்னைய மன்னிச்சிருங்க. ஏதோ நான் அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம சில வார்த்தைகள் பேசிட்டேன். தயவு செஞ்சு அதுக்கு என்னைய மன்னிச்சிட்டு என் பிள்ளையை ஏத்துக்கங்க. ஓஹோ, நீங்க பேசுனதெல்லாம் அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம பேசுனதோ? நீங்க எப்படிலாம் பேசினீங்கன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் மறந்து போயிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. கொஞ்சம் நெஞ்ச பேச்சியா பேசினீங்க. ஒரு சம்மந்தினி கூட பார்க்காம கிண்டலும் நக்கலும் பேசிக்கிட்டு இருந்திய. உங்க மகளை பார்த்தா ஒரு நடிப்பு, என்னைய பார்த்தா ஒரு நடிப்பு, என்கிட்ட ஒரு பேச்சு, என் மாயிட்ட ஒரு பேச்சு. நீங்கெல்லாம் அந்த வீட்டு வாசல் படியேறி வந்திருக்க கூடாது. படியேறாம எப்படி சம்மந்தி உள்ள வர முடியும்? சொல்லம்மா. அனுஷ்காப்பா சம்மந்திக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். நீ சொன்ன வரைக்கும் போதும், வாயை மூடிட்டு நில்லு. பாத்தியெல்லாம் உங்க பொண்டாட்டிய நீங்க இருக்கும்போதே எப்படிலாம் நக்கல் பண்ணியவ நீ. இவிய குணம் எப்பவுமே மாறாது. இவிய குணம் தான் உங்க மவுளுக்கும் இருக்கு. சம்மந்தி என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை சம்மந்தி. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அவ கிடையாது. உங்களை ஒரு வார்த்தை சொன்னா மாப்பிள்ளைக்கு கோவம் வருதுல்ல, அதே மாதிரி தான் அவளோட அம்மாவை சொன்னோடனே அவளுக்கு கோவம் வருது. நீங்க அதை தப்பா எடுத்துக்காதுங்க சம்மந்தி. என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை. மாப்பிள்ள உங்களுக்கே அவ குணம் தெரியல மாப்பிள்ள. தெரியுமாமா, ஆனா என்னதான் நம்ம எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்க. தான் பிடிச்ச மயலுக்கு 3 காலம் நிக்க. பெரியவங்க சின்னவங்கிற வித்தியாசம் இல்லை, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி திமிராவே பேசிட்டு இருக்கா. அதனால அவ திருந்துற வரைக்கும் உங்க வீட்லயே வச்சுக்கோங்க. என்னைக்கு திருந்தி புருஷன் வேணும்னு நினைக்கிறாளோ அன்னைக்கு இங்க வரட்டும். நான் திருந்துறதுக்கு இப்ப என்ன இருக்கு? திருந்த வேண்டியது உங்க அம்மா தான். பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறான்னு பாருங்க. இதேதான் தினமும் வீட்டுல அக்கப்புறம் இருக்கு. இவளால சண்டையா தான் இருக்கு. சண்டை என்னால வரல, உங்க அம்மாவால தான் வருது. அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க நீ யோசிச்சு பாரு. அப்ப தெரியும் சண்டை யாருனால வருதுன்னு. பாத்தியெல்லாம் உங்க பிள்ளையோட லட்சணத்தை. புருஷங்கிற மரியாதை கொஞ்சமாவது அவ மனசுல இருக்கா? நீ வா போன்னு எவனையோ பேசுன மாதிரி பேசிக்கிட்டு தெரியா? நான் அவனை அப்படிதான் பேசுவேன். அனுஷ்காமா கொஞ்சம் அமைதியா இருமா. அப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? பெரியவங்களையும் புருஷனையும் எடுத்து பேசக்கூடாதுன்னு சொன்னேலம்மா. சொன்னீங்கப்பா, நாம பேசுறது சரியா இருக்கா? மாப்பிள்ள ஏதோ கோபத்துல பேசுறாருமா. நீ இந்த மாதிரி வாய்க்கு வாய் அவர்கிட்ட பேசாத. பெரியவங்க என்ன சொன்னாலும் அப்படியான்னு கேட்டு பழகு. புருஷனுக்கு மரியாதை கொடுத்து பேசுமா. உன் மாமியார் வருத்தப்படுறாங்கல்ல. அவன் வருத்தப்பட மாட்டான்.
தான்ப்பா அவனுக்கு பிடிக்கும். அவன் நீ இப்படிதான் கூப்பிட்டு சொல்லுவான். பரவாயில்லம்மா, இனி மாப்பிள்ளைய அப்படி கூப்பிடாது. அவரே சொன்னாலும் இனி அது கேட்காதம்மா. மரியாதையா வாங்க போங்கன்னு பேசி பழகு. ம் அப்புறம் இந்த விஷயத்துல தப்பு உங்க அம்மா மேலதான். அதனாலதான் அவ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு நிக்கா. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கமா. மாப்பிள்ளையும் சம்மந்தி அம்மாவும் அதனாலதான் இப்படி கோவப்படுறாங்க. இதுதாம்மா இனி உன் வீடு. இங்க இருக்கவங்க தான் உனக்கு இனி உரிமையான சொந்தம். நீ சும்மா சும்மா அவங்கள எதிர்த்து பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதம்மா. ஒழுங்கா அவங்கள அனுசரிச்சு அவங்க கூட அமைதியா வாழப்பாரு. சரிப்பா. சம்மந்தி, என் பிள்ளைக்கு நான் நல்லது மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன். இப்பயும் அதான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனி அவ எதுவும் தப்பா பேச மாட்டா சம்மந்தி. ஏதாவது அவ பேசினா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் என் பிள்ளைக்கு புரிய வைக்கேன். ஆமா, ஓயாம உங்களுக்கு போன போட்டு போட்டு உங்களை கூப்பிடியே நீங்களும் வந்து வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா இருக்கு உங்க பிள்ளை வளர்ப்பு. அப்படிலாம் எங்களுக்கு போன் பண்ணி பண்ணி சொல்லி உங்களை கூப்பிட முடியாது. சம்மந்தி, என் பிள்ளைய நான் விவரமா தான் வளர்த்துருக்கேன். அவங்க அம்மா ஏதோ சொன்னதுனால தான் அவ கோவப்பட்டிருக்கா. இனி அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டா சம்மந்தி. நீங்க நம்புங்க, நான் என் பிள்ளைய விட்டுட்டு போறேன். நல்லா பாத்துக்கோங்க. மாப்பிள்ள, உங்களை நம்பிதான் அனுஷ்காவே விட்டுட்டு போறேன். நீங்க தான் அவளை நல்லா பாத்துக்கணும். பாத்துக்கோங்க மாப்பிள்ள. அனுஷ்காமா, நாங்க போயிட்டு வரோம். நீ இங்கதாம்மா இருக்கணும். நல்லபடியா எல்லார் கூடயும் பேசி வாங்கி இருந்து உன் வாழ்க்கையை வாழ பாரு. அப்பாவும் அம்மாவும் போயிட்டு வரோம். சரிப்பா. அனுஷ்காமா, அம்மா போயிட்டு வரேம்மா. சரிம்மா. எங்க போனாலும் என் கால் மாட்டுக்கு தான் வந்து ஆகணும். இப்ப தெரியுதா? கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா 4 நாள் கூட அப்பா வீட்டில் போய் இருந்து திங்க முடியாது. ஓடியாலம் ஓட்டம். அதான் விட்டுட்டு போயிட்டாவில்ல, போய் ஒழுங்கா வேலையை பாரு. அவங்க அம்மாவாவது 2 ஏச்சாவது ஏசிட்டு போனாங்க. இவன் அதை கூட சொல்லாம போறான். இவனா வந்து பேசுற வரையும் நானும் பேச மாட்டேனே. நான் கூட கோவமா போறதுனால இவன் வந்து பேசுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. ஒரு ஃபோன் கூட பண்ணி என் கூட பேசல. இப்ப நான் வந்து இவன் முன்னாடி நிக்கிறேன், இப்ப கூட பேசாம போறான். அவனா வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் இனி நானும் பேச மாட்டேன். நல்ல பெரிய இடத்துக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோம், சும்மாவே இருக்கலாம்னு எப்பவுமே நினைக்காத. இனி எல்லா வேலையும் இந்த வீட்டுல நீ தான் செய்யணும். உங்க அம்மா தான் சொன்னாவே என் மகன் நல்லா வேலை செய்வான்னு. அதனாலதான் வீட்டுல இருந்த வேலைக்காரங்களெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இனி வீட்டுல சமையல் வேலையில இருந்து எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரியுது அத்தை. என் மகன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். போய் காபி போட்டு வை. கிச்சன் எப்பவுமே நீட்டா இருக்கணும். ஒரு தூசி இருந்தா கூட எனக்கு பிடிக்காது. அதனால சமைச்சு முடிச்சிட்டு எப்பவுமே க்ளீன் பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். சரி அத்தை. வீடும் அதே மாதிரி தான். ஒரு தூசி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. எப்பவுமே சுத்தமா இருக்கணும். அங்க இங்கன்னு எதுவும் கலந்து கிடக்க கூடாது. பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கணும். என்ன சொல்றதெல்லாம் புரியுதா? புரியுது அத்தை. போ, போய் வேலையை பாரு. எம்மாடி மார்மாவளே, வயிறு இப்ப தெரிய ஆரம்பிச்சிட்டே. வயிறு தெரியுதோ? ஆமாம்மா, வயிறு தெரிய ஆரம்பிச்சிட்டே. 6வது மாசம் ஆரம்பிச்சிட்டுல, வயிறு தெரியதான் செய்யும். அப்படியே அத்தை. ஆமாம்மா, எனக்குலாம் 4வது மாசமே லேசா வயிறு தெரிஞ்சிட்டு. இந்த மாணிக்க பையன் பிறக்கும்போது கோலு கோலுன்னு பிறந்தான். உண்மையானம்மா, செவ செவேன்னு வெள்ளரி பழம் மாதிரி இருப்பான். அப்படியே அத்தை. அத்தை இப்ப ரொம்ப ஒல்லியால இருக்கவே. அவன் இப்ப நம்ம அப்படி இருக்கான். சின்ன வயல்ல கோலு கோலுன்னு குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருப்பான். ஆனந்து தான் மானதண்டு மாதிரி ஒல்லியா இருப்பான். இப்ப பார்க்கும்போது மூத்தவனை விட இவன் தான் பரவாயில்லாத மாதிரி இருக்கான். மாணிக்கம் வெளிநாட்டுக்கு போயிட்டான் பாத்தியா? அதான் சாப்பாடு சரியில்லாம மேலிஞ்சிட்டான் பாத்துக்க. அப்படியே அத்தை. ஆமாம்மா, வணக்கம் பிள்ளை. கோலு கோலுன்னு பிறக்கணும். அதுக்கு நல்ல சத்து உள்ளதா சாப்பிடணும். இப்ப நீ சாப்பிடியதே சரியில்லை. அத்தை இப்பெல்லாம் சாப்பிடவே பிடிக்கல அத்தை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதும்மா. ஆப்டதை பிடிச்சு திங்கணும். ஏத்தே, என்னது ஆப்டதெல்லாம் பிடிச்சு திங்கணுமா? ஆமா, மாசமா இருக்க பிள்ளை
அப்படின்னா நீங்க தான் எதிரில் இருக்கிய, உங்களையும் ஆப்டாச்சில் பிடிச்சி தின்றேன்மா. நீ தின்னு விடுவேன்னு எனக்கு தெரியும் கோமரி. நான் அவளுக்கு தான் அறிவுரை சொல்லிட்டு இருந்தேன். நீ உள்ள போய் வேலை இருந்தா பாரு போ. மாசமா இருக்க பிள்ளைக்கு அது இது செய்து கொடுக்கணும்னு ஒரு நினைப்பு இல்ல. ஏதாவது ஆசை இருக்கா செஞ்சு தட்டுமான்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? நீங்க ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா தேய்? நான் நித்தமும் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா தேய்? ஒரு தடவை கூட இது வரைக்கும் கேட்டதே இல்ல. வேற எப்படி என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியும்? வாங்கிட்ட கேட்டா 2 கடாயும் 10 கோழியும் பிடிக்க சொல்லுவா. அது என்னால முடியுமா? நீ மாசமான பிறகு வேணா தராம வந்து கேக்கே. உள்ள போய் ஏதோ வேலை இருந்தா பாரு கோமரி. சும்மா வாய்க்கு வாய் ஆடிக்கிட்டு நிக்காதே. சரி தேய். எம்மாடி மாறுமாவளே, உனக்கு என்ன ஆசைன்னு அத்தைட்ட சொல்லுமா. ஏதுவா இருந்தாலும் நான் செய்துதாரேன். சரி தேய். மைனு நீயா? எப்போ வந்த மைனு? எங்க அப்பாவும் அம்மாவும் நீ ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா, யார் கூட்டிட்டு வந்தாங்க? எங்க அப்பா அம்மா தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? எங்க வீட்டுல எதுவுமே சொல்லலையா? சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏத்துக்கிட்டாங்க. நான் எங்க அப்பா அம்மாவை தான். அப்பா அம்மாவை தான்? ஏய், உன்கிட்ட நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? போய் சொன்ன வேலையெல்லாம் முதல்ல பாரு. அப்புறம் கிச்சன்ல தான் தூங்கணும். இங்கெல்லாம் வரக்கூடாது. பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் க்ளீன் பண்றதுக்கும் மட்டும் தான் இங்க வரணும். வேற எதுக்கு அந்த பக்கம் வரக்கூடாது. போ வெளியே. மம்மி, என்ன? ஏன் மம்மி அவளை இப்படி சொல்றீங்க? வேற எப்படி சொல்லணும்? இவளெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய விஷயம். இவ இடம் இனி அதுதான். ஏய், சொல்லிட்டு இருக்கல, போ. மம்மி, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. எதுக்காக அப்போ அவளை உள்ள சேர்த்தீங்க? இந்த ஊர் வழக்கத்துக்காக தான். ஆனா இந்த வீட்டுக்குள்ள உனக்கு பொண்டாட்டி கிடையாது. எதுக்கு மம்மி? எதுக்கு இந்த நாடகம்? எல்லாம் அப்படிதான்.